ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி அதோட இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வறட்டு, இருமல், சளி, கபம், ஜீரண கோளாறு எல்லாத்தையும் தீர்க்கிற ஒரு சூப்பரான ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பிடும்போது இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, ரொம்ப எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்கும். இதுக்கு முதல்ல ஒரு 3 வெத்தலை, 4, 5 கற்பூரவள்ளி, கொஞ்சமாக துளசி, மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வெத்தலையை கிள்ளி போட்டுக்கணும். அதோட கற்பூரவல்லியையும் 4 5 உடச்சி போட்டுட்டு அதில் இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுட்டு கொஞ்சமாக துளசி சேர்த்து அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகையும் ஜீரகத்தையும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும். அந்த சீரகம் போட்டதே உங்களுக்கு காட்டலை, தட்டி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணும். தண்ணி கொதிக்கும்போது இது எல்லாத்தையும் போடக்கூடாது. முதல்லையே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் தண்ணியாக சுண்டுற அளவுக்கு வச்சு, அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப ருசிக்கு கொஞ்சமாக வெல்லம் அல்லது பனங்கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்து வெதுப்பாக சேர்த்து குடிக்கும்போது தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். அதிகமான வறட்டு இருமல் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் வெதுன்னு குடிக்கும்போது தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். தொண்டையில் சளியெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இதில் இம்யூனிட்டி பவரும் பில்டப் ஆகும். அதனால் உங்களுக்கு சளியோட பிரச்சனையும், வறட்டு இருமலோட பிரச்சனையும், அஜீரண கோளாறு எல்லா பிரச்சனையும் தீரும். சூப்பரான சுவையான பானம் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி